லேடிஸ் பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே சம் அமௌண்ட் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கதான் செய்யும். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஒயிட் டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஏதாவது பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெஜைனல் டிஸ்சார்ஜ் நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ்னா இதனால உங்களுக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. பட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, அதனால தான் எனக்கு உடம்பு ரொம்ப உருகிட்டே போகுது. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுக்கும் வெயிட் குறையிறதுக்கும் நிறைய பேர் ஸ்பெஷல் வாஷஸ் யூஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் நம்ம வாஷ் பண்ணணும்னு நினச்சோன்னா, வெள்ளைப்படுறதுங்கிறது முக்காவாசி லேடிஸ்க்கு இருக்க ஒரு காமன் பிரச்சனை தான். இதில் எது நார்மல் எது அப்நார்மல் டைப் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியம். லேடிஸ் பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே சம் அமௌண்ட் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கதா செய்யும். சம் டிஸ்சார்ஜ் ஆன் த பேண்டீஸ் எவ்ரிடே நம்ம பார்க்குறதுங்கிறது நார்மல் தான். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் சம் மியூக்கஸ் secretion from the glands present in the cervix and vagina, some dead bacteria, இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜாக வெளியில் வருது. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் திக்கராக அந்த வீக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அண்ட் மிட் சைக்கிளில் கொஞ்சம் கிளியராக ஸ்டிக்கியாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு எந்த ஸ்மெல்லும் இல்லை, பேடாக இல்லாட்டி மீன் வாடை மாதிரி அடிக்கலை, எந்த இச்சிங்கும் கொடுக்கல, அண்ட் ஒயிட்டிஷாக இல்லை கிளியராக தான் இருக்குது அப்படின்னா முக்காவாசி அது இன்ஃபெக்ஷியஸான டிஸ்சார்ஜ் கிடையாது, நார்மல் டிஸ்சார்ஜ் தாங்க. சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஒயிட் டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. காமனாக ஒரு க்ரீனிஷ் எல்லோ டிஸ்சார்ஜ், ஒரு நுரைச்சிட்டு ஃப்ராத்தியாக இருக்குது, பயங்கர இச்சியாக இருக்குது, நம்மளுக்கு அரிப்பு நிறைய உண்டாக்குது அப்படின்னா அது ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ்ங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன்னால இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. The other common type of infectious discharge என்னன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், கேண்டிடா ஆல்பிகன்ஸ்னால உங்களுக்கு கெட்டுப்போன பால் மாதிரி கர்டியா திரித்திரியா இருந்தால் அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான ஒரு அறிகுறி. அண்ட் இதுவும் எக்ஸசிவ் இச்சிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. தேர்ட் டைப் ஆஃப் காமன் இன்ஃபெக்ஷன் இஸ் பாக்டீரியல் வெஜைனோசிஸ்ன்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வேர் தெர் இஸ் கிளியர், நிறைய ப்ரொஃப்யூஸாக கிளியராக ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும் தண்ணி மாதிரி. பட் அது ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங்காக ஒரு மீன் வாடை மாதிரி ஃபிஷ்ஷி ஓடரோட இருந்தால் பாக்டீரியல் வெஜைனோசிஸ்ங்கிற இன்ஃபெக்ஷனுக்கான சைனுன்னு சொல்வேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஏதாவது பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசியம் போய் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பாருங்கள். அவங்க உள் பரிசோதனை பண்ணி பார்க்கணும், அங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, எந்த டைப் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை நம்மளுக்கு ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்சார்ஜை எடுத்து அவங்க பரிசோதனைக்கு ஸ்வாப் as well as கல்ச்சர் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ தட் என்ன இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இது டெஃபினட்டாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றி நிறைய மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் உண்டு. எனக்கு வெள்ளைப்படுது, ஸோ அதனால தான் எனக்கு ப்ரெக்னன்சி ஆக முடியலன்னு. வெஜைனல் டிஸ்சார்ஜ் நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ்னா இதனால உங்களுக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. பட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு pH ஆஃப் த வெஜைனா சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ அந்த டைம் நம்ம உடலுறவு வச்சுக்கிறத தவிர்ப்போம். ஸோ நம்மளுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே வெஜைனல் டிஸ்சார்ஜ் மட்டும் இல்லை, அது மாறி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸுங்கிறது வெஜைனல் இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை வாய் வழியாக போய் யூட்ரஸ் டியூப்ஸ் எல்லாமே இன்ஃபெக்ஷன்னால அஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு PID ஆர் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டர். அந்த மாதிரி நம்மளுக்கு வைட் ஸ்ப்ரெட் டிசீஸ் ஆகும்போது நம்ம டியூப்ஸ் அஃபெக்ட் ஆகி டியூபல் பிளாக் சம்டைம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு சில பேர் கேட்பாங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, அதனால தான் எனக்கு உடம்பு ரொம்ப உருகிட்டே போகுது, ஸோ அதனால் நான் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வரேன்னு.
ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுக்கும் வெயிட் குறையிறதுக்கும் பெரிய கனெக்ஷன் கிடையாது அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். சில பேர் எனக்கு பாடி ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதனால ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குன்ட்டுன்னு. இன்ஹெரண்ட் பாடி டெம்பரேச்சர் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்க போகுது. பட் கோர் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 0.1 டிகிரி கூட இந்த சைடு அந்த சைடு போகாமல் நார்மல் கோர் பாடி டெம்பரேச்சரில் தான் எல்லாருக்குமே இருக்க போகுது. சில பேர் கை தொட்டு பார்த்தீங்கன்னா வார்மாக இருக்கும், சில பேர் கை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக சில்லுன்னு இருக்கும். பட் அதனால உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் கனெக்ஷன் கிடையாது. அந்த மாதிரி சில பேருக்கு ஹீட்டாக இருக்கும் போது இல்லை கோல்டாக இருக்கும் போது சில பொருட்கள் சாப்பாட்டில் ஒத்துக்கலாம் ஒத்துக்காம போகலாம். ஸோ அவங்க டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி அண்ட் அவங்க சாப்பிட வேண்டிய பொருட்கள் சிலது மாறலாம் தவிர மற்றபடி அதனால உங்களுக்கு பேபி நிற்காம போகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது, உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கும் ஜாஸ்தி சான்சஸ் கிடையாது. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ரிவென்ஷன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு நார்மல் பர்சனல் ஹைஜீன் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ஸ்பெஷல் வாஷஸ் யூஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வெஜைனாவே ஒரு செல்ஃப் கிளென்சிங் ஆர்கன் தான். நம்ம சும்மா விட்டாலே இட் கீப்ஸ் இட் செல்ஃப் கிளீன் பிகாஸ் அப்பப்போ உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வெளியில் வந்துடுது அப்படிங்கிறதுனால அண்ட் அசிடிக் பிஹெச் வெஜைனாக்கு இருக்குங்கிறதுனால தட் இட் செல்ஃப் ப்ரொடெக்ட் ஃப்ரம் கெட்டிங் ரிப்பீட் இன்ஃபெக்ஷன்ஸ். பட் நம்ம வாஷ் பண்ணணும்னு நினச்சோன்னா பிளெயின் வாட்டர் ஆர் நார்மல் சோப் எக்ஸ்டர்னல் வல்வால யூஸ் பண்ணலாம் தவிர வெஜைனாக்கு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். வல்வல் வாஷஸ் ஸ்பெஷலாக வேணுமா, நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணால் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ எக்ஸ்பெஷலி நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஹை பிஹெச் இருக்க வாஷஸ் ஆர் ஃப்ரேக்ரன்ஸுனாலே உங்களுக்கு ஸ்மெல் நல்லா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. வல்வா ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்மெல். பட் அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது தே ஆர் நத்திங் பட் கெமிக்கல்ஸ் அண்ட் அதனால நம்மளுக்கு இரிட்டேஷன் உண்டாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ வெள்ளப்படுறதுங்கிறது இட் இஸ் நார்மல் தான். சம் அமௌண்ட் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலே உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆர் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி அது கெட்ட வாடையோ இச்சிங்கோ இல்லை ரொம்ப அதிகமாக படுதுன்னு ஃபீல் பண்ணிங்கனாலோ அவசியம் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறது முக்கியம்.